شهر رمضان الذي أنزل فيه القرآن. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் மிகவும் சந்தோஷப்படக்கூடிய முக்கியமான 2 நாட்கள் தான் 2 பெருநாள் நாட்களும். இந்த பெருநாள் நாட்களை இஸ்லாம் எங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிறது. இந்த பெருநாள்களிலே நாங்கள் அழகான ஆடைகளை அணிந்து மனம் பூசி எங்களுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக அல்லாஹு தாலா இந்த நாட்களை வைத்திருக்கின்றான். இந்த நாட்களிலே நாங்கள் தொழுகைக்காக செல்ல வேண்டும். தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் சில பேரீச்சம் பழங்களை ஒற்றைப்படையாக சாப்பிட்டு விட்டு செல்லலாம். இது நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாளில் இதற்கு மாற்றம். நாங்கள் தொழுகைக்கு சென்று விட்டு வந்ததற்கு பிறகு உணவு உண்பது சிறப்பானது. அதேபோன்று பெருநாள் தொழுகையிலே நாங்கள் பல தக்பீர்களை கூறுகின்றோம். பெருநாள் தொழுகையை பொறுத்தவரையிலே அதிலே நாங்கள் மேலதிகமான 6 தக்பீர்களை சொல்கிறோம். நாங்கள் முதலாவதாக தக்பீர் சொன்னதற்கு பிறகு மேலதிகமான 6 தக்பீர்கள், மொத்தமாக 7 தக்பீர்கள். 2வது ரக்காத்திலே நாங்கள் எழும்புவதற்காக சொல்கிற தக்பீருக்கு பிறகு மேலதிகமாக 5 தக்பீர்களை நாங்கள் சொல்கிறோம். அதேபோன்று பொதுவாக பெருநாளுடைய நாளிலே நாங்கள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் அதிகமாக தக்பீர்களை சொல்லிக்கொள்வதும் சுன்னத்தாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெருநாள் தொழுகையை நாங்கள் திடலிலே தொழுவது தான் மிகச்சிறப்பானது. நபி அவர்கள் திடலிலே தான் பெருநாள் தொழுகையை தொழுதிருக்கிறார்கள். பெண்களும் கூட பெருநாள் தொழுகைக்காக செல்வதற்கு நபி அவர்கள் ஆர்வம் ஊட்டி இருக்கிறார்கள். ஏனென்றால் அது ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கிறது. பெருநாளிலே நாங்கள் மற்றவர்களுக்கு வாழ்த்து சொல்ல முடியும். நபித்தோழர்கள் அவ்வாறு வாழ்த்து சொல்லியிருக்கிறார்கள். பெருநாள் தொழுகைக்காக நாங்கள் செல்கிற பொழுது ஒரு பாதையிலே சென்று இன்னொரு பாதையிலே நாங்கள் திரும்பி வருவது நல்லது. பெருநாளிலே நாங்கள் விசாலமாக சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்கு எங்களுக்கு மார்க்கம் அனுமதி தந்திருக்கிறது. அதே நேரத்திலே நாங்கள் மார்க்கத்துக்கு முரணான விடயங்களை, பாவமான விடயங்களை, இசை, இது போன்ற சினிமாக்கள் போன்ற பாவமான விடயங்களை ஒருவர் பெருநாள் தினத்திலே தவிர்த்து கொள்ள வேண்டும். ரமதானிலே நாங்கள் செய்த அமல்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே,